மனிதர்களால உருவாக்கப்பட்ட இந்த மதன்ற வேற்றுமை தான் கலியுகத்தை அழிவை நோக்கி கொண்டு போற மைய கரு. மகாவிஷ்ணுவோட அவதாரமான பகவான் கிருஷ்ணர் காலத்துல ஏற்பட்ட இந்த மனிதர்களுக்கு இடையான மத வேற்றுமை, மகாவிஷ்ணுவோட அடுத்த அவதாரமான கல்கி மனிதர்களுக்கு இடையே இருக்கும் இந்த மத வேற்றுமைக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைப்பாரு. கலியுகத்தோட முடிவுக்கு பிறகு மக்களுக்கு இடையே இருக்கும் இந்த மத வேற்றுமை இல்லாம மனித நேயத்தோடு மக்கள் மிகவும் ஒற்றுமையா வாழ்வாங்க. இஸ்லாம்ல இறைவன் ஒருவன் மட்டும்தான், அவருக்கு உருவம் கிடையாது. இறைவன் சக்தி வாய்ந்த ஆற்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்து ரிலிஜியன்ல மகாதேவர் சிவன், ஆதிபராசக்தி, மகாவிஷ்ணு, பிரம்மர், மங்களநாத விநாயகர், முத்தமிழ் இறைவர் முருகர்னு பல கடவுளை வழிபடுறோம். அப்போ இஸ்லாம்ல சொல்றபடி இறைவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்ற கோட்பாடு தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இஸ்லாம்ல சொல்றபடி இறைவன் ஒருவர் தான். இந்து ரிலிஜியன்ல இருக்கிற எல்லா கடவுள்களுக்கும் தொடக்க புள்ளியா இருக்கிறது மகாதேவர் சிவபெருமான். சிவபெருமான் எப்படி தோன்றினார்னா சூரிய குடும்பம், பால்வழி கண்டம், பிரபஞ்சம் அப்படிங்கிற எந்த